லட்சுமி அம்மா ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருக்காங்க, ஆளுங்களே காணும். என்னன்னு பார்த்தா ஊர்வலம் வர்றாங்க பொண்ணு மாப்பிள்ள. அதில் வந்து டமுக்கு டப்பான்னு அந்த இந்த சத்தம் தான், ட்ரம் சத்தம் கேட்குது அவங்களுக்கு. அது துக்க வீடுகளே அந்த சத்தம் இருக்கிறனால அவங்க துக்கம் வேற எங்கேயோ கேட்குது போல நினச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சத்தத்துக்கு தான் பொண்ணு வீட்டை சேர்ந்த எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு வராங்க, பொண்ணை பெற்றவங்க பாட்டி எல்லாரும். அது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு விசேஷ வீட்டில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ரொம்ப கவனமாக பொறுப்பாக இருப்பாங்களே, இவங்க என்னடா இப்படி ஆடிட்டு வராங்களே அப்படின்னு. அவ்வளோதான். எனக்குள்ள அவங்க ஜாதி பற்றியும் பேசல, எதுவுமே பேசல. இந்த கும்பல் இதுகள் அப்படின்றத இவங்க திருச்சி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கல்யாணங்கள்லயே இப்ப பிடிக்காத என்ன தெரியுமா, எல்லாமே டான்ஸ் ஆடுது. சாதாரணமா இந்த பிராமின் ஹவுஸ் ஹோல்ட்ல அது நடக்கவே நடக்காது. நார்மலா பிராமின்ஸ் வீட்ல எல்லாம் வந்து இது மாதிரி எல்லாம் நடக்காது. பிராமின்ஸ் வீட்ல அப்ப நடிக்க போவாங்களாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஒரு ஃப்ளோவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ உள்ள சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரணமா இந்த பிராமின் ஹவுஸ் ஹோல்ட்ல அது நடக்கவே நடக்காது. இங்க கல்யாணம் பண்ணியாச்சு, வேலூர்ல ரிசப்ஷன் வச்சிருக்காங்க பொண்ணு வீட்டுல. சரி, என்னடி யாருமே வரல, நானே தங்க எல்லாரும் கசின்ஸ் எல்லாம் நின்று பார்த்துனே இருக்கோம். ஒரு பக்கம் மழை வேற கொட்டுறதுன்னு பார்த்தா டமுக்கு டப்பா டப்பா டுப்பான்ட்டு அந்த பாட்டிலேருந்து எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு வர. பெத்தவங்க பொறுப்பா நிற்காம அப்படி ஆடிட்டு இருக்காங்களான்னு இயல்பாவே தோணும். இந்த டமுக்கு டப்பான்னு சத்தம்னு அவங்க சொல்லிவிட்டாங்களா, அது இதுவா நான் கூட ஏதோ துர்க்காரியமோ பக்கத்துல இருந்து நடக்குதோன்னு கூட நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன். எனக்கு காது இருக்குல்ல, ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த என்ன சொல்றது, மேலச்சத்தம், நாதஸ்வரம், மேளம், இதுதான் வந்து கல்யாணங்கள், சடங்கு, நிச்சயதார்த்தம் எல்லாத்துலையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, இந்த ட்ரம் செட்டுன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தாங்க. நம்ம எம்ஜிஆர் படங்களில் கூட வந்திருக்கு நிறைய. நான் சின்ன பிள்ளைல நாடார் வீட்டு கல்யாணங்களுக்கு போயிருக்கேன். குதிரை வண்டியில் மாப்பிள்ளைய அமர்த்தி ரோட்டில் ஊர்வலமாக கூட்டு வருவாங்க. அப்போ ட்ரம் செட் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த இசை வந்து ஒரு ஒழுங்குபாடோட நல்லா இருக்குது. கல்யாணத்துக்கு தான் அது அடிக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் இப்போல்லாம் நான் ரொம்ப காலமாக கேட்குறது, நான் சென்னை போனப்போ கேட்டிருக்கேன். அங்கே வந்து கேத வீட்டில் அடிப்பாங்க, பார்த்துருக்கேன். இப்போ ரொம்ப காலமாக காது குத்து, சடங்கு, கல்யாணம், கருமாதி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சத்தம் தான் வருது. நமக்கு தெரியல இது நல்ல விசேஷமா கெட்ட விசேஷமா. சில நேரம் கெட்ட விசேஷம் நினச்சிட்டு இருக்கோம். போட்டு நைட்டெல்லாம் அடிச்சுட்டு கிடந்தாங்க தூங்க விடலையே அப்படின்னு பார்த்தா ஏதோ கோயிலில் விசேஷமா இருக்குது. சில நேரத்தில் நல்ல விசேஷமோ அப்படின்னு நினச்சா யாரோ செத்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மேலே சத்தங்களே வந்து நல்லது கெட்டது தெரியுது. நையாண்டி மேலன்னு ஒன்று இருக்கும். அது வந்து கோயிலில் நேர்த்தி கடை செலுத்துறதுக்கு சாமி ஆடுவாங்களா, அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. கேத வீடுகளில் ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த நையாண்டி மலத்தை தான் கேத வீடுகளில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ தனியாக தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த ட்ரம் செட்டு, அதுவும் அந்த இசை வந்து அவ்வளோ ஒன்றும் ரசிக்கும்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு இசை தான் பயன்படுத்துறாங்க. இந்த அம்மா வந்து ட்ரம் செட்டுன்றதை பற இசை அப்படி கொண்டு போயிடுறாங்க. அந்த மக்கள் தான் இப்போ அதை எல்லா இசையுமே வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் அதை வாசிக்கவே செய்கிறாங்க. எல்லாருமே எங்கே வாசிக்கிறாங்க, ஆசைக்கு வாசிக்கிறது வேறு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து மெனக்கட்டு இந்த மக்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இதை வாசிக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குரிய இசைன்றனால இந்த அம்மா வந்து கேவலமாக பேசுது, அப்படி கொண்டு போயிட்டாங்க. கோடி கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. 6 மாசத்துல டிவோர்ஸ். அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து கடனை வாங்கி வீட்டு அடமான வச்சு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல டிவோர்ஸ்க்கு எதுக்கு அவ்வளோ பெருசாக பண்ணணும்? ஸோ ஐ டெல் எவ்ரிவன், கல்யாணங்கள்லேயே இப்போ பிடிக்காத என்ன தெரியுமா, எல்லாமே டான்ஸ் ஆடுது. சுசித்ராவுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் எனக்கு வித்தியாசம்லாம் தெரியல. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவங்க சாதாரண ஒரு விஷயத்த சொன்னால் அதை திருச்சி உட்காந்து சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா?